என்னுடைய பெயர் ராமலிங்கம். அரக்கோணத்தில் இணைந்துள்ளேன். இது நான் பேசுவது ஆடியபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லதே நடக்கும் சார். கிளியரா இருக்கு, கரெக்டா இருக்கு. நன்றி நன்றி சார். நல்லதே நடக்கும். சமூக நல அறக்கட்டளையில் கேஷ் 25 திட்டத்தையும் கிரிப்டோ 25 திட்டத்தையும் இணைந்துள்ள நம் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும், மேலும் இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த சிஸ்டத்தையும் முன்னணி தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த திட்டத்தில் 2024 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இணைந்தேன். நான் என்னுடைய படிப்பு MA சோசியாலஜி படித்துள்ளேன். இதற்கு முன்பாக பல கம்பெனிகளில் வேலை செய்து பணிபுரிந்துள்ளேன். நெட்வொர்க் துறை எனக்கு புதுசு இருந்தாலும் இந்த திட்டம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளதால், இது நாட்டுக்கும் நம் வீட்டுக்கும் நன்மை செய்யக்கூடிய திட்டமாக அமைந்துள்ளதால் இதை நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். நம்முடைய முதல்ல ஒரு சிறு குறிப்பு, பணம் பற்றிய ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். உலக நாடுகளில் இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் 2016ஆம் ஆண்டு 8.2% இருந்தது. இந்த 8.2% இருந்த இந்தியா நிலை 2019 ஏற்பட்டுள்ள இந்த கொரோனா தாக்கத்தால் 7.1% நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்ப 7.1% நிலைக்கு தள்ளப்பட்ட உலக அளவில் பொருளாதார நிலையில் 6வது நிலைக்கு தள்ளப்பட்டது. 5வது நிலையுள்ள நம்ம இந்திய நாடு உலக அளவில் இந்த கொரோனாவால 6வது நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையில நம்முடைய தமிழ்நாடு 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை 8.08% முதல் 10.69% உயரும் என ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை உண்மையாக்கிட நாம் ஒன்றுபட்டு நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை கேஷ் 25 மற்றும் கிரிப்டோ 25 சிஸ்டத்தை மக்கள் மத்தியில் உதவி கொடுத்து உதவி பெறும் திட்டத்தை ஒற்றுமையுடன் கொண்டு சென்றால் நம் வீட்டையும் நம் நாட்டையும் காப்பாற்றலாம் என்பதை இந்த தருணத்தில் உங்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு, இந்த திட்டத்தை மூலமாக நாட்டில் உள்ள பொருளாதார முன்னேற்றம் அடைந்திட உருவாக்கிய முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு சங்கர் சார் அவர்கள் இன்னைக்கு இந்த திட்ட விளக்கத்தை உங்கள் மத்தியிலே விளக்கமளிக்க வருகிறார். அவர் BE படித்த ஒரு பட்டதாரி. மேலும் தமிழ்நாட்டில் விவசாயத்துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில ஆண்டுகள் பணிபுரிந்தவர். சாப்ட்வேர் மிகவும் தெரிந்தவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் உள்ள முழுமுதற் காரணமாக விளங்கிய காரணகர்த்தாவாக விளங்கியவர். முழு மனதிற்காக அப்படிப்பட்ட இவரை வருக என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் என் சார்பாகவும் வரவேற்று, ஏனென்றால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பேர் எந்த நிலையில் இருந்தாலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 162 பேர் இணைந்துள்ளீர்கள். இதனுடைய விளக்கத்தை முழுமையாக அவருக்கு நேரம் கொடுத்து எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி வருக என்று திரு சங்கர் சார் அவர்களை வரவேற்கிறேன். வாங்க சார். நன்றி ராமலிங்கம் சார். நன்றி சார். அருமையான தொடக்கம். ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி சண்டே. ஒரு அற்புதமான மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களோடு உரையாடுவதற்கும் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்த சேர்க்கறதுக்காகவும் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஒரு அற்புதமான ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒரு லெஜெண்ட் பிளான் 1300 கான்செப்ட உங்ககிட்ட பிளான் பிரசன்டேஷன் பண்றதுக்கு ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். இந்த கேஷ் 25 பிளான் நல்லதே நடக்கும், நல்லதாய் தான் நடக்கும் அப்படின்ற அடிப்படையில நல்லதாய் நடக்கும் ட்ரஸ்ட் மூலமா ஒரு அற்புதமான கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் பே அவுட் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு செகண்ட் கட் ஆஃப் இந்த சண்டே
இந்த 2வது பேமெண்ட் செவ்வாய்க்கிழமை எல்லாரும் வாங்குவாங்க. சோ இந்த பிளான் எப்படி நம்ம வாழ்க்கையோட வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போக போகுது அப்படின்னு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் இந்த பிளான் உள்ள நம்ம கவனமா கவனிச்சோம்னா ஒரு அற்புதமான எதிர்காலம் நம்ம கண் முன்னாடி தெரியும். சோ ஒவ்வொருத்தரும் சின்னதா ஒரு பேப்பர், ஒரு பேனா, இல்ல ஒரு சின்ன நோட் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் சொல்ற முக்கியமான அந்த புல்லிங் பாயிண்ட்ஸ் குறிப்புகளை அழகா குறிப்பு எடுங்க. ஆனா உங்க கவனம் மட்டும் என்னுடைய வார்த்தைகள்ல கூர்ந்து கவனிங்க. ஒவ்வொரு விஷயமும் இந்த 1300 பிளான்ல ஒரு பொக்கிஷமா நமக்கு கிடைக்கும். சோ இந்த 1300 பிளான் எதனுடைய அடிப்படை அப்படின்னா கம்ப்ளீட்டடா ஒரு ஆக்டிவ் பிளான். அந்த ஆக்டிவ் பிளான் ஒரு சிறிய அளவுல ஒரு சின்னதா ஒரு உழைக்கிறதன் மூலமா ஒரு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். அந்த மிகப்பெரிய வருமானம் அப்படின்றது 18 வகையான வருமானம் கிடைக்கும். இந்த 18 வகையான வருமானத்தை ஒவ்வொன்னா உங்களுக்கு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வெறும் ஒரு 1300 சிறிய தொகையில 18 வகையான வருமானம் எப்படி இது சாத்தியம் அப்படின்றத இந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது நமக்கு ஒரு பிரகாசமா அதற்கான விடைகள் தெரியும். சோ முதல்ல இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட பார்ப்போம். 1300 முதல் வருமானம். நீங்க ஒரு ஐடி 1300 எடுக்கும் போதே உங்களுக்கு 100 rupees ஸ்பாட் கமிஷன். நம்மளுடைய முதல் வருமானம் நம்முடைய உழைத்த உழைப்புக்கு ஒரு சிறிய வருமானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த 100 ரூபாய் இருக்கும்போது நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட், நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் அதை அடுத்த ஸ்டெப் நம்ம நோக்கி போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அப்ப ஒவ்வொரு ஐடியிலையும் 1300 எடுக்கும்போது நமக்கு ஸ்பாட் கமிஷன் 100 rupees கிடைக்குது. ரிமைனிங் 1200. இந்த 1200 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், புதிதா வந்தவர்களுக்காக ஒரு சின்ன செய்தி. இது பீப்புள் டு பீப்புள் கான்செப்ட். மக்களால் மக்களுக்கு நடத்தப்படும் ஒரு அற்புதமான திட்டம் இது. எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. 100% பே அவுட். சில விஷயங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ள எது பண்ணாலும் அது ஹெல்பிங்கா தான் மாறும். அது நீங்க போக போக ஒவ்வொரு விஷயமும் புரியும். எல்லாமே உதவியின் அடிப்படையில மக்களால் மக்களுக்கு நடத்தப்படும் அற்புதமான திட்டம். அப்ப இந்த திட்டத்தை நடத்துறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த திட்டத்துல உங்களை மாதிரி நம்மை போல ஐடி போட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட லீடர்கள் இந்த அருமையான திட்டத்தை ஒன்றாக இயக்கும் போது அதற்கு அத்தாட்சியா ஒரு 10 பேர் பே அவுட் கமிட்டி அப்படின்ற பேர்ல அற்புதமா செயல்படுறாங்க. அந்த பே அவுட் கமிட்டிக்கு உறுதுணையா முன்னணி லீடர்கள் ஒரு 3 பேர் ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் கொண்ட இந்த கமிட்டி அற்புதமா ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி எப்படி செயல்படுமோ அதை விட தாண்டி வெளிப்படைத்தன்மையோடு, அது நீங்க ஜூம்ல பாத்திருப்பீங்க. போன வாரம் பே அவுட் ஜூம்லயே எல்லாருக்கும் ஜிபே பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் இதுல வந்திருப்பீங்க. சோ அற்புதமா இது நம்மால் முடியும், ஏன் நடத்த முடியாது அப்படின்றத நிரூபிச்சு காட்டியிருக்கோம். சோ அந்த பே அவுட் கமிட்டி லிஸ்ட் எல்லா குரூப்லயுமே இருக்கும், உங்களோட லீடர்ட்டையும் இருக்கும். நீங்க 1200 1300 நீங்க கொடுக்கும்போது அந்த ஸ்பான்சர் அவருக்குரிய அந்த 100 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிட்டு 1200 ரூபாய உங்களை அறிமுகப்படுத்துபவர் என்ன பண்ணுவாரு, இந்த பே அவுட் கமிட்டில 10 பேர்ட்ட யாராவது ஒருத்தட்ட இந்த 1200 ரூபாய அனுப்பிச்சிட்டு வேலட்டை வாங்கிக்குவாரு. வேலட்டை வாங்கி அவருடைய ஐடியில இருந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவாரு. உங்க ஐடி ரிஜிஸ்டர் ஆன உடனே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்புவார். இதுதான் நீங்க செய்யணும். இதுதான் டூப்ளிகேஷன். நீங்க புதிதா ஒரு நபர் எடுக்கும் போது நீங்க அவங்க கிட்ட 1300 ரூபாய் வாங்குவீங்க. உங்களுக்கு ஸ்பாட் கமிஷன் 100 முதல் வருமானம். மீதி 1200 அது பே அவுட் கமிட்டி 10 பேர்ல யாருகிட்ட வேணாலும் அனுப்பிச்சு நீங்க அந்த வேலட்டை வாங்கி நீங்க அவருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரணும். சோ இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்ப எந்த ஒரு நபரா இருந்தாலும் நம்ம தான் முன்னாடி இருந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். அதற்காக முதல் வருமானம் நமக்கு ஒரு 100 ரூபாய். சரி, மீதி 1200 ரூபாய உங்களுக்கு வேலட்ல வந்தவனே அந்த 1200 ரூபாய் அழகாக ஒரு விஷயத்துக்காக பிடித்தம் செய்யப்படுகிறது. எந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க சிஸ்டம் மிகப்பெரிய அளவுல ஒரு பாதுகாப்போடனும் ஒரு ஓன் சர்வரா ஆகணும் அப்படின்னும் போது மிகப்பெரிய டேட்டா பேஸ், மிகப்பெரிய அங்கங்க
சின்ன 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 காம்பவுண்ட்ஸ் உள்ள இருக்கு அந்த சிஸ்டத்தை உள்ள. இது எல்லாம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் டேட்டா பேஸ் வரும்போது அவரோட ஓன் சர்வராக இருந்தால் மட்டும்தான் ஒரு லாங் ஜெனரேஷனுக்கு இது ஜெனரேஷனா போகும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது உண்மை. அப்ப ஓன் சர்வராக இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பாக இருக்கும். அதற்காக ஒரு 120 ரூபாய் இப்போதையே நம்ம எடுத்து அந்த சிஸ்டத்துக்கு ஓன் சர்வர் ஆக்குறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். அதுல 120 rupees எடுக்கிறோம். 30 rupees இங்க யாரும் சம்பளம் கேட்கல, சம்பளம் கேட்காம தான் எல்லாரும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஹானோரேரியம் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா இங்க நிரந்தர உறுப்பினர்கள் யாரும் கிடையாது. இந்த பே அவுட் கமிட்டி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு மாறலாம். சோ அதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்படும் சிறிய ஒரு ஊக்கத்தொகை தான் இந்த 30 ரூபாய். நமக்காக சர்வீஸ் பண்றாங்க, நமக்காக லாகின் பண்ணி தராங்க, நமக்காக பே அவுட் போடுறாங்க அப்படின்னும் போது அந்த சிறிய ஊக்கத்தொகை 30 ரூபாய். சோ 120, 30, 150 ரூபாய் ஏற்கனவே ஒரு ஸ்பாட் கமிஷன் போயிடுச்சு. 20 ரூபாய் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்காக சிஸ்டம் எடுத்து வைக்குது. மீதி 1030 ரூபாய் நம்மளுடைய 2வது வருமானத்திற்காக நம்ம ஐடி ரிஜிஸ்டர் ஆகி ஜனவரி மாதம் டேபிள்ல பிளேஸ்மெண்ட் ஆகுது. சோ ஜனவரி மாதம் டேபிள்ல பிளேஸ்மெண்ட் ஆகும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப அங்க ஜனவரி மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட மதிப்பு 1050 போட்டிருக்கு இல்லைங்களா? அது 20 ரூபாய் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் சொன்னேன் இல்லையா? மீதி 1030 ரூபாய். இந்த 1030 ரூபாய் 25 லெவல்ல உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெவல் 500, செகண்ட் லெவல் 90, தேர்ட் லெவல் 40, ஃபோர்த் லெவல் 30, ஃபிஃப்த் லெவல் 30, 25 அண்ட் தென் கண்டினியூஸா 20, 16th லெவல் 20, 19th லெவல் வந்து 10, 20, 25, 30, 40, 90, 500. இந்த கேரக்டர்ல உங்களுக்கு 25 நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கமிஷன் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா 1030 இருக்கும். சோ நம்ம கட்டக்கூடிய 1300 டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. அப்ப உங்களுக்கு 100 ரூபாய் ஸ்பாட் கமிஷன், 120 ரூபாய் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்காக எடுத்து வைக்கிறோம், 30 ரூபாய் பே அவுட் கமிட்டிக்கு நம்ம ஹானரம் பண்றோம், 20 rupees அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்காக ஒதுங்கி இருக்கு. ப்ளீஸ் மீதி 1030 rupees நம்ம அப்படியே 25 லெவலுக்கும் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஓகே சார், நான் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டேன் ஜனவரி டேபிள்ல. இங்க எனக்கு 2வது வருமானம் தொடங்குது. ஜனவரி டேபிள்ல என்னுடைய 2வது வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 இருந்து 38 crores வரைக்கும் வரும். 2வது வருமானமே இவ்வளவா? 1300 இவ்வளவா? அது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னும் போது இந்த சிஸ்டம் உங்களை என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஜனவரி மாசத்துல பிளேஸ் ஆயிடுறீங்க. அது என்ன ஜனவரி மாசம்? அந்த ஃபர்ஸ்ட் டேபிள் பேர் ஜனவரி மாசம். அப்ப எத்தனை டேபிள்? மொத்தம் 12 டேபிள் இன்கம் இருக்கு. அந்த 12 டேபிளுக்கு நேம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், டிசம்பர். இது எப்படி, எதுக்காக இது பேர் வச்சிருக்கோம்? ஏன் வேற பேர் வைக்க கூடாதா அப்படின்னா, இது பினான்சியல், நம்மளுடைய பினான்சியல், அதாவது பினான்சியல் ரெவல்யூஷனை குறிப்பிடறதுக்காக இது இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு பினான்சியல் இருக்கும். வட்டிக்காரில் சேட்டுங்களாம் அவங்க பாத்தீங்கன்னா வருஷப்பிறப்பு அன்னைக்கு அந்த பொங்கல் சீசன்ல அவங்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பினான்சியல் இயர் அப்பதான். அகடாமிக் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்சியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேங்க்ஸ் செக்டர்ல பாத்தீங்கன்னா மார்ச் 31 முடியும் இல்லையா? இன்கம் டாக்ஸும் மார்ச் 31 தான் முடியும். ஏப்ரல் 1ஆம் தேதி பினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி டு டிசம்பர் அப்படின்னா 12 மாசம், எனி 12 month. நீங்க என்ன ஜாயின் பண்றீங்களோ, இப்ப நவம்பர்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அடுத்த நவம்பருக்குள்ள அப்படின்ற மீனிங் அங்க இருக்கும். அந்த 12 மாசத்துக்குள்ள யூ வில் பிகம் ஏ crorepati அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் இந்த டேபிள்ல நேம் வந்து பினான்சியல் மந்தா கால்குலேட் பண்ணி இந்த 12 மாசத்துல நீங்க நிச்சயமா ஏர்ன் பண்ணலாம். ஏன் இப்படி கூட வச்சுக்கலாம், இந்த மாசம் நான் ஜனவரி டேபிள்ல இருக்கேன், அடுத்த மாசம் நான் பிப்ரவரி போர்டுக்கு போகணும்னா நான் எப்படி என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அதுக்கு அடுத்த மாசம் நான் பிப்ரவரி மார்ச்சுக்கு மூவ் ஆகணும். அப்ப என்னுடைய ஒர்க் எவ்வளவு இருக்கணும், என்னுடைய டீம்ல எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கணும், நான் என்ன செய்யணும், நான் ஜூம்ல எத்தனை பேரை உட்கார வைக்கணும், நான் பிசிக்கல் மீட்டிங் எத்தனை பேரை உட்கார வைக்கணும், நான் இண்டிவிஜுவலா ஹவுஸ் மீட்டிங்ஸ் ஒரு 10 பேரை உட்கார வச்சு நான் என்ன பண்ணும், இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியா உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க கண்டினியூஸா எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அற்புதமான இந்த இன்கம் கிடைக்கும். ஆனா
ஜனவரி இது எல்லாமே ஒவ்வொரு டேபிளுக்கும் செய்யணும்னு அவசியமே இல்லை. இந்த நான் சொன்ன எல்லா விஷயமும் ஜூம், பிசிக்கல் மீட்டிங், சின்ன குரூப் ஆஃப் மீட்டிங்ஸ், 1-to-1, இப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது ஜனவரி மாச டேபிள்ல மட்டும்தான். மீதி 11 டேபிளும் ஆட்டோமேட்டிக் இன்கம். ஆட்டோமேட்டிக் இன்கம் அப்படின்னா அந்த டேபிளுக்கு போயிட்டா இந்த டேபிள் இன்கம் கிடையாதா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. 12 டேபிளுமே இன்கம் உண்டு. ஃபர்ஸ்ட் டேபிள் இருந்து செகண்ட் டேபிள் நீங்க போயிட்டீங்கன்னா 2 டேபிளுமே இன்கம் வரும். 3வது டேபிள் போகும்போது, தட் மீன்ஸ் மார்ச் டேபிளுக்கு போகும்போது 3 டேபிளுமே இன்கம் வரும். 4வது டேபிள் போகும்போது 4 டேபிள் இன்கம் வரும். இப்படி நம்முடைய வருமானம் 1000 ரூபாயில இருந்து தொடங்கி அது படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஜனவரி மாசத்துல டேபிள்ல நமக்கு எவ்வளவு டீம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருதோ அதை பொறுத்து நம்முடைய வருமானம் கிராஜுவலா 2000, 5000, 10,000, 20,000, 50,000, 1 லட்சம், வாரம் 2 லட்சம் கூட வரும். இப்படி அற்புதமான நம்மளுடைய இன்கம் இன்க்ரீசிங் வார வாரம் கிடைக்கும். அப்ப வீக்லி பே அவுட்டா? எஸ். உங்களுக்கு வாரம் பே அவுட்டா? எவ்ரி சண்டே கட் ஆஃப், மண்டே ஒர்க்கிங் டே. ஏன் ஒர்க்கிங் டே? நான் கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டுரும், பேங்க்குக்கு அனுப்புவாங்க, பேங்க்ல இருந்து ஒவ்வொரு கஸ்டமருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். பட் எந்த கம்பெனி நம்ம பாத்துக்கிற 40 வருஷத்துல எந்த கம்பெனி இன்னைக்கு எங்க நமக்கு வந்துகிட்டு இருக்கு? ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இருக்கா? வரும் 2 மாசம் 1 மாசம். ஆனா இங்க பீப்புள் எடுத்து அந்த சிஸ்டத்துல இருந்து யார் யாருக்கு போடணுன்றதை எடுத்து அந்த 10 பேரும் உட்காந்து அவங்க கையால அவங்க அந்த பேமெண்ட் பே அவுட்டை அவங்க போடுற அந்த ஒரு விஷயத்துக்காக மண்டே அன்னைக்கு நமக்கு ஒர்க்கிங் டே, டியூஸ்டே மார்னிங், ஏர்லி மார்னிங் உங்களுக்கு பே அவுட்டை தராங்க. ஸோ இப்படி அற்புதமான இன்கம். அப்ப 12 டேபிள்னா 12 டேபிளும் எவ்வளவு சார் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேபிள் 1030 ஜனவரியில, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாத டேபிளுடைய வேல்யூ 1000 ரூபாய், மார்ச் மாச டேபிள்ல பாத்தீங்கன்னா 2100 ரூபாய். பிடிஎஃப்ல நீங்க பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம், நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஜனவரி டேபிள்ல இருக்கட்டும். சாரி, பிப்ரவரியில பாருங்க, ஜனவரியில 1050, பிப்ரவரியில 1000, மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 2100, ஏப்ரல் மாதத்தினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், மே மாசம் பாத்தீங்கன்னா 4200, ஜூன்ல பாத்தீங்கன்னா 1000, ஜூலைல 8400, ஆகஸ்ட்ல இருந்து வரிசையா 1000. இப்ப கிட்டத்தட்ட 23,700 ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ல நம்ம இறங்கி வேலை செஞ்சோம்னா 1500 கோடி வருமானம் இந்த 12 டேபிள் இருக்கு அப்படின்னு நம்ம 23,500 கட்ட தேவையில்ல. வெறும் 1,300 ரூபாய் கொடுத்துட்டு ஜனவரி மாசத்துல நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகி அங்க வெறும் 2 நபர்களை கொடுத்தால் போதும், நம்மளுடைய இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 100% ஸ்டார்டிங் ஒர்க்கிங் பிளான். அப்ப நமக்கு பேக் ஃபயரே இருக்காது. நீங்க சேர்க்கக்கூடிய நபர் 2 பேரை போடக்கூடிய நபர்களா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க என்ன சேர்க்கறீங்கன்னா, நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னும் போது நான் மாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கான்செப்ட் இருக்கோ எல்லா கான்செப்ட்லயும் நான் போறேன். எல்லாம் லீடர் பாத்துக்கோங்க, எல்லாம் நம்ம ஃபேமிலி போட்டு நான் மாட்டு உட்காந்துட்டு இருப்பேன். யார் உழைச்சு யார் பணம் தர்றது இல்லையா? அப்ப நான் வந்து 1 வருஷம் கழிச்சு எனக்கு பணமே வரல, நான் போய் அவர்கிட்ட, சார் பணம் 1300 போட்டோம் சார், வரல சார். சார் நீங்க 2 பேரும் கொடுத்தீங்களா? இதோட கான்செப்ட் என்ன? ஒர்க்கிங் பிளான். நீங்க 2 பேரும் கொடுக்கணும் சார், நீங்க சொல்லவே இல்லையே. இந்த ஒரு விஷயம்தான். இப்படி இந்த மாதிரி நெட்வொர்க்ல புற்றீசல் போல பரவி இருக்கு. தெளிவா எடுங்க. 2 பேரை போடக்கூடிய நபர்கள் இந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டா உங்க கீழே கிட்டத்தட்ட 1500 கோடி சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல 1%, 2%, 10%, 20%, இப்படி என்பது நம்மளுடைய பொட்டன்ஷியல், நம்மளுடைய மேன் பவர், நம்ம இந்த சிஸ்டத்துக்காக கொடுக்கக்கூடிய நேரம், ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம், நம்மளுடைய சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டு நம்ம டீமோடு கோயின்சைட் ஆகி உழைக்கின்ற அர்ப்பணிப்பு, இது அத்தனையும் பொறுத்து நமக்கு இதுல 5% கிடைக்குமா, 10% கிடைக்குமா, 1500 கோடியில 1 கோடி சம்பாதிக்கலாமா, 2 கோடி சம்பாதிக்கலாமா, 50 லட்சம் சம்பாதிக்கலாமான்றது என்பது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து அமையும். ஆனா அமைகின்ற விஷயங்கள் வெறும் 2 நபர்களை கொடுப்பதன் மூலம் நடக்கும். அப்படி நம்மளுடைய 2வது வருமானம் ஜனவரி மாசத்துல கிட்டத்தட்ட 25 லெவல் மூலியமா 30 கோடிக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம செய்ய வேண்டியது, அந்த வாய்ப்புக்காக, இந்த 2வது வருமானத்துக்காக நம்ம நம்மை போல 2 பேரை கொடுக்கக்கூடிய நபர்களை 1,300 ரூபாய் கட்ட வச்சு அவங்களுக்கு ஐடியா பிளேஸ்மெண்ட் பண்ணணும். இந்த 2 பேர் வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். முதல் நபர் வந்து நம்ம ஜாயின் பண்றோம். முதல் நபர் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணும்போது இம்மிடியட்டா 1030 நமக்கே வருது.
என்ன சார் 1030 நமக்கே வருது, 25 லெவல் வரைக்கும் மேல இருக்குமா? போகாதா? முதல் ஐடி மட்டும் யாருக்குமே போகாது. நம்ம எடுக்கக்கூடிய அந்த 1030 நமக்கே வரும். நமக்கே வந்து 30 ருபீஸ் நம்மளோட இன்கம் வேலெட்ல முதல்ல நம்மளுடைய இன்கம் ஆரம்பிக்குது. ஜான்வரி டேபிள்ல ஏற்கனவே 100 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம். 2வது இன்கமான இந்த 65 கோடி சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு 30 ரூபாயில இந்த இனிஷியேட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 30 ரூபாய் வந்த உடனே மீதி 1000 ரூபாய் சிஸ்டமே எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய பாசிவ் ஆட்டோமேட்டிக் இன்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல நம்மள பிளேஸ்மெண்ட் பண்ணுது. அப்ப பாசிவோட மதிப்பு 1000 ரூபாய். அங்க 1000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நமக்கு 4 லெவல் வருமானம் கிடைக்கும். அப்ப அந்த 1000 ரூபாய சிஸ்டம் நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு 1300 கட்டினீங்க, இப்போ ஒரு 1000 கொடுங்கன்னு கேட்கல. நீங்க 1300 கட்டுங்க, ஒரே ஒரு நபரை கொடுங்க, நாங்க சிஸ்டம் வந்து பாத்துக்கோம். உங்களை பாசிவ்லயும் ஐடி போட்டு அங்கேயே நாங்க டொனேஷன் பண்ண வைக்கிறோம். அங்க அந்த 1000 ரூபாய் டொனேஷனா சீனியாரிட்டி பிரகாரம் ஃபர்ஸ்ட் லெவல்ல வெயிட் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலும், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் வெயிட் பண்ண யாருக்கு போகணுமோ போகுது. சரிங்க சார், பாசிவ்ல நான் எங்க உட்காருவேன்னா, நான் ஒரு நபரை கொடுத்து அவர் மூலமா கிடைத்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு சிஸ்டம் என்ன போயிட்டு அங்க ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல்ல வெயிட்டிங் பண்றவங்களோடு நானும் போய் நிப்பேன். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் 500 ரூபாய் வருமானம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நானும் 500 ரூபாய் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் 500 வாங்கிட்டு செகண்ட் லெவல் வருமானத்துக்கு போறேன். செகண்ட் லெவல்ல சீனியாரிட்டி பிரகாரம் எனக்கு முன்னாடி இருக்கவங்களாம் வந்துட்டு எனக்கும் வரும். எனக்கு வரும்போது 2250 ரூபாய் வருமானம் கிடைக்கும். செகண்ட் லெவல்ல பாசிவ்ல இதுக்காக நம்ம உழைக்க வேணாம், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அது பாத்துக்கும். செகண்ட் லெவல்ல எனக்கு கிடைச்ச உடனே நான் தேர்ட் லெவலுக்கு போய் சீனியாரிட்டில நிக்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கவங்க தேர்ட் லெவல் வாங்கிட்டு எனக்கு வரும்போது நான் 6250 வாங்கி தேர்ட் லெவல் நான் வாங்கிட்டு ஃபோர்த் லெவல்ல லைன்ல நிப்பேன். எனக்கு முன்னாடி இருக்கவங்க ஃபோர்த் லெவல்ல 1,45,500 வாங்கிட்டு அதே போல எனக்கும் 1,45,500 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னும் போது இதை விட ஒரு அற்புதமான விஷயம் என்னவா இருக்கும்? யார் இந்த 1,45,500 ரூபாய் கொடுப்பா? இந்த மாதிரி ஒரு ஐடி போட்டு எல்லாம் பாசிவ்ல வர்றவங்க தான் இந்த 250 ரூபாய் ஃபர்ஸ்ட் லெவலுக்கும், 750 ரூபாய் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு செகண்ட் லெவலுக்கும், குறிப்பிட்ட நபர்களுக்கு தேர்ட் லெவலுக்கும், குறிப்பிட்ட நபர்களுக்கு ஃபோர்த் லெவலுக்கும் பிரிச்சு கொடுக்குது சிஸ்டம். அது என்ன சார் குறிப்பிட்ட லெவல்? ஃபர்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் எப்பயுமே போயிட்டே இருக்கும் வரிசையா சீனியாரிட்டி பிரகாரம். செகண்ட் லெவல் 40 பேருக்கு வரும். அந்த 40 பேர் முடிஞ்ச உடனே தேர்ட் லெவல் 19 பேருக்கு வரும். தேர்ட் லெவல் 19 பேருக்கு முடிச்ச உடனே ஃபோர்த் லெவல் 4 பேருக்கு கிடைக்கும். இந்த 1,45,500 4 பேருக்கு முடிச்ச உடனே மறுபடியும் செகண்ட் லெவல்ல 40 பேருக்கு செகண்ட் லெவல் கிடைக்கும். இந்த 40 பேருக்கு கிடைக்குன்னா என்ன அர்த்தம்னா, அங்க ஆக்டிவ்ல இந்த மாதிரி ஒரு ஐடி போட்டவங்க 40 பேர் இங்க வருவாங்க. அந்த 40 பேரும் செகண்ட் லெவல்ல வெயிட் பண்றவங்களுக்கு அந்த பணத்தை தருவாங்க. அப்ப அதே மாதிரி தேர்ட் லெவல் 19 பேர் வந்து டொனேஷன் தருவாங்க. இந்த 19 பேர் யாருன்னா, இந்த 19 பேரும் ஆக்டிவ்ல ஒரு ஐடி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து உட்கார்ந்தவங்க. அவங்க உட்காரும் போது ஃபர்ஸ்ட் லெவல் வந்து உட்காருவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல உட்கார்ந்துகிட்டே அவங்க கிட்ட இருக்கிற 1000 ரூபாய ஏற்கனவே வெயிட் பண்ற ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 250 ரூபாயும், தேர்ட் லெவலுக்கு வந்து 750 அனுப்புவாங்க. அப்ப கிட்டத்தட்ட 282 பேரு ஃபோர்த் லெவலுக்கு பணம் தருவாங்க. அந்த 282 பேர் யாருன்னா, இங்க ஒரு ஐடி கொடுத்துட்டு நேரா பாசிவ்ல வந்து உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அங்கிருந்து 4வது லெவல் இருக்கவங்களுக்கு 750 அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் அனுப்புறாங்க அப்படின்னா, சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா அனுப்பும். உங்க ஐடியில அந்த பணம் வந்து உட்காந்து ஆட்டோமேட்டிக்கா யாரெல்லாம் வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு போயிட்டு இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான பாசிவ் இன்கம் இந்த சிஸ்டம் உங்களோட வெறும் 1300 4 வகையான இன்கம் தருது. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது 7 இன்கம். ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்பாட் இன்கம், 2வது இன்கம் ஜான்வரி மந்த்ல நீங்க 25 லெவலுக்கு உங்க டீமை இயக்குறது மூலியமா உங்களுக்கு 37 கோடி ரூபாய் கிடைக்குது. அந்த 37 கோடியை நீங்க அனுபவிக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை 2 நபர்ல போடணும். அதுல ஒரு நபர் போடும்போதே நீங்க அடுத்த 4 இன்கமுக்கும் எலிஜிபிள் ஆறீங்க. மொத்தம் 7 இன்கம். அந்த 4 இன்கம் பாசிவ் இன்கம். அந்த பாசிவ் இன்கமுக்குள்ள பிரம்மாண்டம் நடக்குது. எப்படி பிரம்மாண்டம் நடக்குதுன்னா, இப்ப நீங்க இங்க ஆக்டிவ்ல ஜனவரில எவ்வளவு பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களோ அத்தனை பேரும் பாசிவ்க்கு வருவாங்க. அத்தனை பேர்ல இருந்தும் ஸ்பான்சர் உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். இங்கேயும் நமக்கு 25 லெவல்ல இன்கம் தராங்க. பாசிவ்லயும் ஸ்பான்சர் இன்கம் தருவாங்க. இப்ப ஆக்டிவ்ல நான் யாரெல்லாம் ரெஃபர் பண்றோம், ஏன்னா எல்லாருமே 2 பேர் போடக்கூடிய நபர் எல்லாமே பாசிவ்க்கு போவாங்க. அப்ப பாசிவ்ல இந்த 4 லெவல் இன்கம் இல்லாம ஸ்பான்சர் இன்கம் 12,500 ரூபாய் இருக்கு.
அப்ப நான் இந்த ஆக்டிவ்ல 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணா அந்த 10 பேரும் ஒவ்வொரு லெவல்ல போகும்போதும் எனக்கு அவங்க மூலியமா ஸ்பான்சர் இன்கம் அங்க பாசிவ்லயே கிடைக்கும். சோ ஆக்டிவ் வேலட், பாசிவ் வேலட், இப்படி நம்ம எல்லா இன்கமும் ஒன்னா நம்ம இன்கம் வேலட்ல காட்டும். அது அப்படியே நம்ம வாரம் நம்ம கமிட்டிக்கு அனுப்பிச்சு நம்ம பே அவுட்டா ஐஎன்ஆரா வாங்கிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம அறிமுகப்படுத்தின 10 பேர் வரும்போது நமக்கு செகண்ட் லெவல்ல நமக்கு அறிமுகப்படுத்தின 10 பேர் வரும்போது நமக்கு 500 ரூபாய் ஸ்பான்சர் இன்கம். தேர்ட் லெவல்ல நம்ம அறிமுகப்படுத்தின 10 பேரும் வரும்போது நமக்கு 2000 ரூபாய் ஸ்பான்சர் இன்கம். அதோட ஃபோர்த் லெவல்ல வரும்போது நம்ம அறிமுகப்படுத்தினவங்க எல்லாரும் ஃபோர்த் லெவல் வாங்கும்போது நமக்கு 10,000 ரூபாய் இன்கம். சரி, இதுக்கு கால அளவு இருக்கா? இருக்கு, எல்லாத்துக்கும் கால அளவு இருக்கு. அதை ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியும். ஏன்னா இது கிரௌட் ஜெனரேட்டர் ப்ரோக்ராம். கிரௌட் ஆக்டிவ்ல வர 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 எல்லாரும் இங்க பாசிவ்ல வந்து உட்கார எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். போக போக பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு போன ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்லயே கிட்டத்தட்ட ஒரு 350 ஐடி வந்திருக்கு, புது ஐடி. அப்ப இந்த வாரம் ஒர்க்கிங் டேஸே 3 நாள் தான். இந்த 3 நாட்கள்ல 200 ஐடிக்கு மேற்பட்டு வந்திருக்கு. இது காலத்தின் கட்டாயம். போக போக பாத்தீங்கன்னா 1000-2000 ஐடி வரும். நம்மளோட பாசிவ் வேகமா போகும். ஜென்ரலா ஒரு நாளைக்கு 1000 ஐடி வந்தா நமக்கு 8 months 1 yearலயே இந்த பாசிவ் இன்கம் கிடைக்கும். இந்த பாசிவ் இன்கம் ஒரு தடவை தான் கிடைக்குமா? இல்ல, இங்க ரீபத் இந்த சிஸ்டம் இங்க பாசிவ்ல இருக்கு. 8 ரீபத் நமக்கு உருவாகுது. செகண்ட் லெவல்ல ஒரு ரீபத்தும், தேர்ட் லெவல்ல நமக்கு 2 ரீபத்தும், ஃபோர்த் லெவல் 150 நம்ம பணம் வாங்கின பிறகு 5 ரீபத்தும், 8 ரீபத்தும் கிடைக்குது. இந்த 8 ரீபத்தும் நம்ம பேர்லயே திரும்பி அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். திரும்பி எல்லாரும் ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து உட்காரோம். 8 ரீபத்தும் ஃபர்ஸ்ட் லெவல்ல பணம் 500 ரூபாய் வாங்கிட்டு நம்ம 8 ரீபத்தும் செகண்ட் லெவல்ல போய் உட்காரோம். 8 ரீபத்தும் செகண்ட் லெவல்ல பணம் வாங்கிட்டு நம்மள 8 ரீபத்தும் தேர்ட் லெவல்ல உட்காரோம். 8 ரீபத்தும் தேர்ட் லெவல்ல பணம் வாங்கிட்டு 8 ரீபத்தும் ஃபோர்த் லெவல்ல உட்காரோம். ஃபோர்த் லெவல்ல உட்காரும் போது ஏற்கனவே ஒரு சைக்கிள் நம்ம 1.45 வாங்கியிருப்போம். 8 × 1.45 கிட்டத்தட்ட 12,50,000 ரூபாய். இந்த 8 ரீபத்தும் 64 ரீபத்தா மாறும். இந்த 64 ரீபத்தும் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல உட்கார்ந்துகிட்டு அதே மாதிரி பணம் வாங்கும். இந்த 64 ரீபத்தும் இந்த 8 ரீபத்தும் ஃபர்ஸ்ட் லெவல்ல உட்காரும் போது மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெவல்ல எல்லாருக்கும் தள்ளி சீக்கிரம் எல்லாரையும் வாங்க வைக்கும். இந்த ரீபட் நமக்கு வருமானத்தை மட்டும் தரல, இந்த பாசிவ வேகமாக இயக்குவதற்கும் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுது. ஒரு அற்புதமான கான்செப்ட். அப்ப நமக்கு கண்டிப்பா இங்க ஆக்டிவ்ல 2 பேர் எல்லாமே போட்டுதான் ஆகணும். அப்படின்னும் போது நம்ம ஸ்ட்ராங்கா இதை சொல்லும் போது வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே 2 பேர் போடும்போது எல்லாருமே அந்த 2 பேரும் பாசிவ்ல வர 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 பாசிவோட வேகம் அதிகரிக்கும். சோ நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் வருமானம் அங்க பாசிவ்ல மிக பிரம்மாண்டமா இருக்கும். இப்ப அங்க 4 இன்கம், இங்க 2 இன்கம், இங்க ஸ்பாட் இன்கம் 5, ஜனவரி இன்கம் 6. சரி, 6 இன்கம் நம்ம பேசிட்டோம். சரிங்க சார், ஃபர்ஸ்ட் ஐடி நீங்க 2 ஐடி கொடுக்கணும்னீங்க, கரெக்ட். ஏன்னா இது கிரௌட் ஜெனரேட். கண்டிப்பா இது ஆக்டிவ் பிளாட் 2 ஐடி கொடுத்துதான் ஆகணும், இல்ல நான் வரமாட்டேன். நீ வரமாட்டேன்றத நாங்க சேர்க்க மாட்டோம். இது உறுதியா இருக்கணும் ஒவ்வொரு லீடரும், ஒவ்வொருத்தரும். அப்ப தனக்கு உரிய சிச்சுவேஷன், தனக்கு உரிய அந்த சரௌண்டிங்ஸ் அழகா தீர்மானம் பண்ணிட்டு லிஸ்ட்டை எடுத்து ஒரு 2 நபர்களை போடுவதன் மூலமா ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்றத மட்டும் ஒவ்வொருத்தரும் மனசுல புரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டம் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். நான் ஸ்டாப்பா நம்ம கொண்டு போறோம். ஆக்டிவ் பிளான் என்னைக்குமே வந்து க்ளோஸ் ஆகாது. அது 2 பேர் இருந்தாலும் சரி, 2 லட்சம் பேர் இருந்தாலும் சரி, 5 லட்சம் பேர் இருந்தாலும் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த சிஸ்டம் மக்களால் நடத்தப்படும் சிஸ்டம். சோ அப்ப போகும்போது இந்த 2 ஐடி கொடுக்கறதுன்னு தீர்மானிச்ச பிறகு நீங்க ஒரு ஐடிக்கு பாசிவ் போறீங்க. 2வது ஐடி கொடுத்த உடனே நீங்க இன்கம்க்கு எலிஜிபிள் ஆயிருங்க. 2வது ஐடில முதல் ஐடில 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சது. அந்த 1000 ரூபாய் சிஸ்டம் அதை எடுத்துக்கிட்டு உங்களை பாசிவ்ல ஆக்டிவேட் பண்ணுச்சு. 2வது ஐடிக்கு உங்களுக்கு 500 ரூபாய் இன்கம் தருது. அந்த 500 ரூபாயில உங்களுக்கு 80-20 சிஸ்டம் பிரிக்குது. 80-20னா 500ல 80%, 500ல 20%. 500ல 80% எவ்வளவு? 400. 500ல 20% எவ்வளவு? 100. இந்த 400 ரூபாய் உங்களுக்கு இன்கமா தருது. அப்ப 2 ஐடி நீங்க முடிச்சிட்டீங்க. 2 ஐடி முடிச்சதன் மூலமா உங்களோட வருமானம் பாருங்க. 2 ஐடி மூலமா உங்களோட வருமானம் 1001, 401, 1400, 2 ஸ்பாட் கமிஷன் 200, 1600ல 1000 ரூபாய் சிஸ்டம் அந்த 1000 ரூபாய் எடுத்து உங்களை பாசிவ்ல ஒரு பிரம்மாண்டமான இன்கமுக்கு உங்களை அங்க ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணுது. உங்களுக்கு 400 ரூபாய் உங்க இன்கம் வேலட்ல ஏறிடும். 200 ரூபாய் ஸ்பாட் கமிஷன் உங்க பாக்கெட்ல இருக்கும். சரிங்க சார், அந்த 20% எங்க சார் கொண்டு போறீங்க? அது எதாவது பிடித்தம் பண்றீங்களா? எதுவுமே பிடித்தம் இல்லைன்னு சொல்றீங்களா சார்?
நோ சர்வீஸ் சார்ஜ், நோ கம்பெனின்னு சொன்னீங்களே சார், அந்த 20% உங்க வேலட்ல இருக்கும், உங்க ப்ரொமோஷன் வேலட்ல. ஏன்னா நீங்க ஜனவரி மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் டேபிளுக்கு மூவ் ஆகிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 1000 ரூபாய் தேவைப்படுதுன்னும் போது உங்களுடைய ஒவ்வொரு இன்கம்லயும், அது நீங்க டைரக்டா கொடுத்தாலும் சரி, ஜனவரி மாசத்துல நீங்க டைரக்டா 10 ஐடி போட்டாலும் சரி, இல்ல 2 ஐடி போட்டு டீம் மூலியமா வருமானம் கிடைக்கும் இல்லையா. எப்படி டீம் மூலமா வருமானம் கிடைக்கும்? அது 2 பேரை போடுவாங்க, 4 பேர் செகண்ட் லெவலுக்கு 90 ரூபாய். அந்த 4 பேர் 8 பேரை போடுவாங்க, ஆளுக்கு 2 பேர் போட்டுதானே ஆகணும். அப்ப தேர்ட் லெவல்ல 8 பேர் என்னும் போது உங்களுக்கு 40 ரூபாய், 8 நாங்க 320 ரூபாய். இப்படி வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும் 2 பேரை போட்டாலும். அப்ப அந்த வருமானத்துல இருந்து 80-20 பிரிஞ்சு, அந்த 80 உங்களுக்கு இன்கம். அதுதான் நீங்க வாரம் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பீங்க. 20%ன்றது அந்த 1000 ரூபாய் வரைக்கும் தான். 2வது டேபிள் நீங்க உள்ள நுழையிற வரைக்கும் தான் 80-20. 2வது டேபிள் நீங்க உள்ள நுழைஞ்ச பிறகு உங்களுக்கு 100% இன்கம் ஜான்வரி டேபிள்ல கிடைக்கும். அப்ப 2வது டேபிள் நீங்க நுழைஞ்ச உடனே நீங்க யார 2 பேரை போட்டீங்களோ அப்புறம் நீங்க எப்படி 2-4-8 தானே உள்ள போனீங்க. அப்ப அந்த நபரும் 2-4-8 வந்து 1000 ரூபாய் கொடுத்து செய்யப்பட்டு அவரும் உங்க கீழே வருவாங்க இல்லையா. இது மிரர் கான்செப்ட். டேட்டா பேஸ் மாறவே மாறாது. நம்ம கீழே இருக்கவங்க 12 டேபிளையும் அப்படியே வருவாங்க. அப்படியே வரும்போது இங்கேயும் வருமானம் ஸ்டார்ட் ஆகுது. இங்க வருமானம் போய்கிட்டு இருக்கு, இங்க 2வது டேபிள்ல வருமானம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்களோட இன்கம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து உங்களுக்கு 4000 ரூபாய் வருமானம் வருதுன்னா, செகண்ட் டேபிள்ல கண்டிப்பா 1/4 ஆச்சும் இருக்கும். 400 ரூபாயாச்சும் இருக்கும், 500 ரூபாயா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டேபிள்ல நீங்க 90,000 வாங்கும்போது பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிள்ல 60,000 வாங்கியிருப்பீங்க, தேர்ட் லெவல்ல 50,000 வரும், ஃபோர்த் டேபிள்ல 30,000 வரும், பிப்த் டேபிள்ல 20,000 வரும், சிக்ஸ்த் டேபிள்ல 10,000 வரும். அந்த நாளுக்காக தான் உங்களை நான் சின்ன எஃபோர்ட்டை போடுங்கன்னு சொல்றேன். அந்த நாள் வாழ்க்கையினுடைய நம்மளோட, அதாவது மாற்றக்கூடிய நாள், நம்ம ஜெனரேஷன் மாற்றக்கூடிய நாள். எப்படி சொல்றது, நம்ம வீட்டுல எல்லா அந்த எப்படி சொல்றது, இவங்கதான் இந்த ஜெனரேஷன் மூதாதைகள், இவங்களெல்லாம் நல்லா இருக்குன்னா அப்படின்னு பின்னாடி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த நாள் அமையும் நமக்கு. சோ அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது 2 நபர்கள் தான். ஒரு சிறிய தொகை, ஒரு 24,000 ரூபாய் பிளஸ் பேசிவ் ஒரு 1000 ரூபாய், 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட வெறும் ஒரு 1300 ரூபாயும் ஒரு 2 நபர்களோடும் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கனவுகள் நிஜமாகும். நம்மளுடைய கற்பனைகள், இது கற்பனை அல்ல, இது வாழ்க்கை அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம கண்டிப்பா வருவோம். அப்படி வரும்போது நீங்க பிப்ரவரி டேபிள் நுழையிறீங்க. பிப்ரவரி டேபிள்ல 15 லெவல். எங்கெல்லாம் டேபிள் 1000 ரூபாய் மதிப்பு இருக்கோ கண்ணை மூடிட்டு நீங்க முடிவு பண்ணலாம், அதெல்லாம் 15 லெவல். எங்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேல இருக்கோ, 1030, 2100, 4200, 8400, அந்த டேபிள் எல்லாம் நமக்கு 25 லெவல். உங்களுக்கு தெரியும் 100% பேமெண்ட். என்ன மதிப்பு சொல்றோமோ அந்த 1000 ரூபாய் 15 லெவலுக்கும் பிரிச்சு கொடுத்துருப்போம். பாருங்க சார், பிப்ரவரி டேபிள் அழகா வச்சிருக்காங்க பாருங்க, கூட்டி பாருங்க. 1000 ரூபாய் இருக்கும். 15 லெவல் 500, 100, தேர்ட் லெவல் 40, ஃபோர்த் லெவல் 30, ஃபிஃப்த் லெவல் 30, சிக்ஸ்த் 30, செவன்த் 30, எயித்து 30, எல்லாமே 30. 1000 ரூபாய். அப்ப எங்கெல்லாம் 1000 ரூபாய் டேபிள் இருக்கோ எல்லாம் இதுதான் மதிப்பு. ஏன்னா 1000 ரூபாய் 25 லெவலுக்கு கொண்டு போனா 5 ரூபாய் கமிஷன் கொடுக்குற மாதிரிலாம் வரும். இதுலயே நமக்கு எவ்வளவு வருமானம் பாருங்க. கிட்டத்தட்ட 19,67,320 ரூபாய், 20 லட்சம் ஒவ்வொரு டேபிளையும். சரிங்க சார், நான் வெறும் 2 பேர் தான் போனோமா, இங்க எனக்கு இடிக்குது சார். சார் நீங்க 2 பேரா போட சொல்றீங்க சார், எனக்கு 20 பேரை தெரியும். இந்த 1300 இவ்வளவு இன்கம் வரும்போது நான் 2 பேரை போட்டுட்டு நான் என்ன சார், நான் உட்காந்துட்டு வாரம் 5000, நான் வாரம் 30,000 வாங்கணும். என்னோட தேவை 6 மாசத்துல என்னோட கடன் 15 லட்சம் இருக்கு, நான் அடைக்கணும். தாராளமா போடலாம். இந்த கான்செப்ட் சன்ஃபிளவர் கான்செப்ட் எவ்வளவு வேணாலும் நீங்க பிரெத்ல போலாம். டெப்த் தான் 25 லெவல். நான் இங்க 10 டைரக்ட் கொடுக்கலாம், 20 டைரக்ட் கொடுக்கலாம், 25 டைரக்ட் கொடுக்கலாம். நீங்க எவ்வளவு டைரக்ட் கொடுத்தாலும் ஜனவரி மாசத்துல உங்களுடைய ஒவ்வொரு ஐடிக்கும் 500. நீங்க தான் செகண்ட் டேபிள் போயிருங்களே, ஒவ்வொரு ஐடிக்கும் 500. ஏற்கனவே ஸ்பாட் கமிஷன் 600 ரூபாய், 1300, 600 ரூபீஸ் எந்த சிஸ்டமா தந்திருக்கா சார்? கொஞ்சம் அப்படி நின்னு யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு நெட்வொர்க் பண்ணிருப்பீங்க? எந்த நெட்வொர்க்ல அது நான் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட தவிர சார். 1 லட்சம் கொடுத்துட்டு 80,000 கமிஷன் தருவான் உங்களுக்கு. ஏன்னா உங்ககிட்ட 10 லட்சம் வாங்குறதுக்கு. அது சேர்க்காதீங்க, அது கான்செப்ட் கிடையாது, அது நம்மளுடைய கழிவு. அதை விட்டுடுங்க. இதை நான் சொல்றேன், ஒரு ப்ராடக்டா இருந்தாலும், ப்ராடக்ட் பேஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லெவல் கான்செப்ட் இருந்தாலும் சரி, பைனரி இருந்தாலும் சரி, ஒரு 1300க்கு 600 ரூபீஸ் பே அவுட் எங்கேயா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? சரி, அப்படியே 1-2 இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும். அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய கான்செப்ட்ல நம்மளதும் ஒண்ணுன்னும் போது நம்ம கண்டிப்பா நம்ம காலரை தூக்கி விட்டு சொல்லலாம்,
இது மாதிரி ஒரு அற்புதமான கான்செப்ட் கிடைக்காது. இதை நீங்க பயன்படுத்திக்கணும். சரி, இப்ப பிப்ரவரி போறேன். பிப்ரவரிலையும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் பிப்ரவரிலையும் எனக்கு 80-20 பிடிப்பீங்க. மார்ச் போற வரைக்கும் மார்ச்சினுடைய மதிப்பு 2100 ரூபா. அப்ப 2100 ரூபா வர்ற வரைக்கும் எனக்கு பிப்ரவரி மாச டேபிள்ல பிடிப்பீங்களா இல்ல ஜனவரி மாச டேபிள்ல பிடிப்பீங்களா? ஜனவரி மாச டேபிள்ல இருந்து மூவ் ஆன பிறகு எந்த டேபிள் இருந்து நீங்க எங்க போகணுமோ அந்த டேபிள் தான் 80-20. நான் தான் ஏற்கனவே ஜனவரியில சொல்லிட்டேனே, நீங்க பிப்ரவரியில மூவ் ஆன உடனே அங்க 100%, அங்க 80-20 கட் ஆயிடும். அங்க 100% ஜனவரியில, பிப்ரவரியில ஒரு 80-20. அப்ப நான் மார்ச்சுக்கு மூவ் ஆயிட்டேன்னா ஜனவரியிலும் 100% இன்கம். ஒரு ஐடி 40 ரூபா, அந்த 40 ரூபா அப்படியே எனக்கு கிடைக்கும். ஒரு ஐடி 100 ரூபா, எனக்கு 100 ரூபா அப்படியே கிடைக்கும். ஒரு டைரக்ட் 500 ரூபா எடுத்தா அப்படியே எனக்கு 500 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் இருந்தா. அதே மாதிரி செகண்ட் போர்டு பிப்ரவரி போர்டுலயும் எனக்கு 100% கிடைக்கும். நான் மார்ச் மாசம் 2100 மூவ் ஆயிட்டேன் 80-20ல. ரெண்டாவது டேபிள் பிப்ரவரியில 80-20 பிடிச்சி உங்களுடைய பணம் எப்ப 2100 தொடுதோ அப்ப மார்ச் மாச டேபிள் உள்ள நுழையிறீங்க. 2100 அமௌண்ட் அதிகமா இருக்கிறதுனால நீங்க 25 லெவல் நம்மளால ஈஸியா கமிஷன் கொடுக்க முடியும். இந்த மார்ச் மாச டேபிள்ல வருமானம் பாருங்க, 135 கோடி வெறும் 25 லெவல்ல. ஜனவரியில 65 கோடி, பிப்ரவரி இது எல்லாம் 2 பேரா போறது. நான் 4 பேரை போட்டா 4 16 மாறும், 16 64 மாறும் ஃபர்ஸ்ட் லெவல். நான் 12 பேரை போட்டா அது வேற. அதுக்கு கடைசியா நான் சொல்றேன். இப்ப மார்ச்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவலே பாருங்க எவ்வளவு கமிஷன் பாருங்க. 1000 ரூபாய் நம்ம சேரும்போது ஜனவரியில ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய், இங்க 1000 ரூபாய். நான் ஒரு 10 பேரை போடுறேன்னு வைங்களேன், 10 டைரக்ட் போடுறேன் ஜனவரி மாசத்துல. அந்த 10 டைரக்டும் ஏன்னா எல்லாரும் 2 பேரும் மினிமம் கொடுத்தானே ஆகணும். யாரும் இங்க உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த பிளான்ல எல்லாரும் ஜனவரியில உழைச்சுதான் ஆகணும். இங்கெல்லாம் உழைக்க வேணாம், பிப்ரவரி மார்ச்ல உழைக்க வேணாம். பிப்ரவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் உழைப்பே கிடையாது, எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பாத்துக்கும். அப்ப ஜனவரி மாசம் நான் 10 பேரை போறேன். அந்த 10 பேரும் நான் சொல்லி டூப்ளிகேஷன் பண்ணி அவங்க புரிய வச்சு அவங்களும் என்ன மாதிரி 2 3 4 கொடுத்து அவங்களோட இன்கம்ல பிப்ரவரி வந்து இங்க மார்ச்சுக்கு என் கீழே வரும்போது ஒரு ஐடிக்கு எனக்கு 1000 ரூபாய், 10 பேர் வந்தா 10,000 ரூபாய். நினைச்சு பாருங்க. அப்ப 10,000 ஒரு ஐடி வந்தா 1000 ரூபாய். இப்ப நான் மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்கு போறதுக்கு வெறும் 1000 ரூபாய் தான் தேவை. ஏன்னா ஏப்ரல் மாசம் போர்டு 15 லெவல் 1000 ரூபாய் தான். அப்ப இந்த மார்ச் மாசம் நான் வந்த உடனே என் கீழே வெறும் 2 பேர் வந்தாலே எவ்வளவு வருது எனக்கு கிடைக்குது? 2000 கிடைக்குது. 2000ல 80% எவ்வளவு? 1600. ஆனா 4வது டேபிள் போறதுக்கு வெறும் 1000 ரூபாய் தான் தேவை. அப்ப 2 பேர் வந்துட்டு உடனே குயிக்கா நான் ஏப்ரல் மாசம் போயிடுறேன். இங்க மார்ச் மாசத்துல அதுக்கப்புறம் 100% இன்கம். அப்ப அந்த 10 பேரும் ஜனவரி மாசம் என் கீழே இருக்கிற 10 பேரும் மார்ச்ல வரும்போது முதல் 2 பேருக்கு மட்டும்தான் 80-20 நான் 4வது டேபிள் போறதுக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய 8 பேர்கிட்ட இருந்து எனக்கு 1000 கிடைக்கும். கொஞ்சம் நல்லா உள்ள டெப்த் போய் பாருங்களேன். இது மிராக்கிளான பிளான். இந்த டேபிளை எல்லாரும் அனுபவிக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு. இதுல அவ்வளவு பொக்கிஷம் இருக்கு. அப்ப இந்த மார்ச் மாச டேபிள் வந்துட்டாலே எல்லாருமே நம்ம டீமை கொண்டு வந்துட்டாலே நம்மளோட ஒரு நாள் வருமானம் 6000 ரூபாய் 7000 ரூபாய் வரும். எழுதி வச்சீங்க. ஜனவரி மாசம் நீங்க சிறப்பான ஒரு டீமை செட் பண்ணிட்டீங்கன்னா அது 100 பேர் 200 பேர் செட் பண்ணி அந்த 200 பேரையும் 100 பேரையும் மார்ச் மாச டேபிள் வர்ற வரைக்கும் நீங்க அந்த ஜனவரி மாச டேபிள் எஃபோர்ட்டை கொடுங்க. சின்ன மீட்டிங் வைங்க, பிசிக்கல் மீட்டிங் அனுப்புங்க, ஜூம்ல உட்கார வைங்க, 1-to-1 போடுங்க, உங்க லீடரோட போன்ல பேசுங்க. அட் எனி டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூ வில் கிவ் கண்டினியூஸ் எஃபர்ட். கண்டினியூஸா கொடுங்க. கண்டிப்பா மார்ச் மாசத்துல வந்தீங்கன்னா தலையெழுத்தே மாறும். 12 டேபிளும் இதே மாதிரி ஒவ்வொரு டேபிளையும் 20-80 புடிச்சு நம்ம டீம் அப்படியே நம்ம கூடயே டிராவல் பண்ணும்போது 1 இயர்ல பாத்தீங்கன்னா மிராக்கிளா இருக்கும் சார். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் சார். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கலாம். இந்த சிஸ்டத்துல வாய்ப்பு இருக்கு சார். நேர்மறையான எண்ணங்களை கொண்ட சிஸ்டம், அற்புதமான ஒரு கூட டீம் சப்போர்ட் இருக்கும். ஏன்னா டீமை நம்பிதான் ஒவ்வொருத்தரும் இருந்தாகணும். மத்த எதுவுமே சரி டீமை நம்பி இருக்கணும் அவசியம் இல்ல. அவங்க குடும்ப ஐடியா போட்டுக்கலாம். இஷ்டத்துக்கு யாராவது ஒருத்தர் அப்கிரேட் பண்றேன்னு வாங்க, ஏதோ நடக்கும். அது எங்க போய் முடியும்னு தெரியும். எல்லாம் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. நிறைய எல்லாருமே இப்ப இந்த எல்லாருமே 5-6 கான்செப்ட் கையில வச்சிருக்காங்க, தப்பு கிடையாது. ஆனா நல்லதை தேர்ந்தெடுங்க, சிறப்பானதை தேர்ந்தெடுங்க. ஒரு அற்புதமா குடும்பமா இயங்கக்கூடிய
ஒரு அற்புதமான கான்செப்ட். 100% ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடையது. இன்னைக்கு நான் உழைச்சி எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சதுன்னா அதை விட கிடைக்கிற இன்பம் வேற எதுவுமே கிடைக்காது. உழைக்காம கிடைக்கிற காசு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்களாம் அற்புதமான லீடர். அன்னைக்கு வேணா சந்தோஷம் கொடுக்கும், மறுநாள் நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்க. சே, இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னும் போது இந்த சிஸ்டத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் உங்களை கிரியேட் பண்ணும். சாதாரண அந்த ஒரு விஷயத்துக்கே. ஆனா இங்க நம்மளோட சிறிய உழைப்பு 2 பேர் அப்படின்னும் போது இவ்வளவு பிரம்மாண்டமான இன்கம் வருது. சரி, இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஜனவரி மாசம் இது கிரவுட் ஜெனரேட்டர் ப்ரோக்ராம். இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நான் சொல்ல போறேன் பர்டிகுலரா பாசிவ் இன்கம் மிக வேகமாக இயங்கணும் இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் வெயிட் பண்றாங்க, செகண்ட் லெவல் வெயிட் பண்றவங்க மிக வேகமாக இயங்கணும்ன்றதுனால நம்ம ஜான்வரி டேபிள்ல மட்டும் நீங்க உங்களுக்கு இன்கம்க்கு 2 பேர் போதும். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அங்க வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. உங்களுக்கு 2, 4, 6, 8, 10 எவ்வளவு வேணா டைரக்ட் போடுங்க. ஆனா மினிமம் 2 இருக்கணும். அதுதான் உங்களுடைய சூழ்நிலை. ஆனா பிப்ரவரியில இருந்து நம்ம டிசம்பர் வரைக்கும் நீங்க இன்கம் என்ஜாய் பண்ணணும்னா இன்னும் 2 அடிஷனலாக கொடுக்க வேண்டும். கால வரம்பு அற்றது. அப்படின்னா என்ன சார், எனக்கு புரியல சார். ஃபார் எக்ஸாம்பிள், கார்த்தின்ற ஒரு நபர் ஒரே ஒரு நபரை மட்டும் அறிமுகப்படுத்திட்டாரு. அந்த ஒரு நபர் கார்த்தி பாசிவ் போயிட்டார். கார்த்தி ஐடி ஆக்டிவ்ல இருக்கு, பாசிவ்ல இருக்கு. ஆனா 2 பேர் கொடுக்கல, ஒரே நபர் தான் கொடுத்திருக்காரு. கார்த்தி சாருக்கு சம்வாட் ஒரு பெரிய ஒரு ஒர்க்கு, இந்த சிஸ்டத்தை விரும்பாமலாம் போல, ஏதோ ஒரு வீட்டு சிச்சுவேஷன், கொஞ்சம் ஒர்க் பண்ணல, ஒரு 4 மாசம் சைலண்டா இருந்துட்டார். அவர் போட்ட ஒரு நபர் மிகப்பெரிய அவருடைய 25 லெவல். அவரு பொதுவா இந்த லெவல் பிளானை பொறுத்த வரைக்கும் மேல லீடர் எல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க, கீழே இருக்கிற 25 லெவல் தான் பார்ப்பாங்க. நான்லாம் என் லீடரா நான் பார்க்க மாட்டேன். லெவலை பொறுத்த வரைக்கும் நான் 25 லெவல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எனக்கு வருமானம் 1500 கோடி, 12 டேபிளும் சேர்ந்து. நான் 50 லட்சம், எனக்கு தேவை 50 லட்சம். நான் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை நான் நல்லா வச்சுக்கணும். அப்ப நான் 2 பேரை போனோம். அந்த 2 பேருக்கு நான் தான் சொல்லி தரணும். எனக்கு என் லீடர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால என்னோட லீடர் ஹெல்ப்போ தேவையில்லை, நான் சொல்லி தரணும். இப்படி நினைக்கணும். இப்படிதான் நினைப்பாங்க பொதுவா. அப்படி நினைக்கும் போது அந்த ஒரு நபர் கார்த்தி சார் அழகா சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா சூழ்நிலை காரணமா அவர் 2வது ஐடியா போடல. ஆனா அந்த ஒரு நபர் 10 லெவல் 15 லெவல் போய் கார்த்தி சார் 6 மாசம் கழிச்சு வராரு. அவர் இன்கம் வேலட்ல 1.25 லட்சம் 1 லட்சம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எங்கேயா பாத்திருக்கீங்களா? 2 பேரை போட்டாதான் இன்கம் ஸ்டார்ட் ஆகும்னு நான் சொன்னே தவிர இன்கம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல, இன்கம் எலிஜிபிள் சொன்னேன். இன்கம் எலிஜிபிள். ஆனா இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு ஒரு நபரை போட்டா கூட. அப்ப அந்த 1.25 லட்சம் நீங்க அன்னைக்கே ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இந்த சிஸ்டம் நமக்கு இவ்வளவு நல்லது செய்து நம்ம சோம்பேறித்தனமா இருந்துட்டோமே அப்படின்னு இம்மிடியட்டா கார்த்தி சார் அன்னைக்கு அந்த ஒரு ஐடியா போடுவாரு. அந்த 2வது ஐடியா போலமா அவர் எலிஜிபிள், இன்கம் எலிஜிபிள் ஆயிராரு. அந்த சண்டேவே அவர் கட் ஆஃப்ல அவரோட வித்ட்ராவை எடுக்கலாம். டியூஸ்டே அன்னைக்கு அந்த பணம் அவருக்கு சேரும். அப்ப என்னைக்கு வேணாலும் நீங்க ஐடியா போடலாம். 2 பேரை போட்டா இன்கம் எலிஜிபிள். ஆனா ஒரு ஐடி போட்டா கூட உங்களுக்கு இன்கம் வேலட்ல ஏறிக்கிட்டு இருக்கும், ஷோ பண்ணும். அப்ப நீங்க அத பார்த்த உடனே ஐயோ நம்மளும் இந்த சிஸ்டத்துக்கு துரோகம் பண்றோம், இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது, 2 பேரை தானே போட சொல்லுது, நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை தருது அப்படின்னும் போது எல்லாருமே காஷியஸா இருப்பாங்க. சோ அற்புதமா ஒரு டீம் ஒர்க்கா இயங்கக்கூடிய மிக சிறந்த பிளான் 2024 தி பெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அதை நான் சொல்றதுல கொஞ்சம் கூட நான் வெக்கப்பட மாட்டேன். தி பெஸ்ட் அப்படின்னு எல்லா லீடருமே சொல்லக்கூடிய அற்புதமான பிளான் இது. சரி, அதனால என்ன சொல்லுது, பிப்ரவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இவ்வளவு இருக்கு சார். அங்க பாசிவ்ல உங்க ஐடி என் ஐடி எல்லாம் வெயிட் பண்ணுது சார். அப்ப பாசிவும் நம்ம ஆக்டிவ் மாதிரி மிக வேகமா போகணும்னா நீங்க இன்னும் 2 ஐடி கொடுங்க. அப்படின்னா 4 ஐடி கொடுத்துட்டீங்கன்னா 12 டேபிளும் உங்களுக்கு எலிஜிபிள் சார். பிப்ரவரி மட்டும் 2 போடணுமா, மார்ச்சுக்கு வரும்போது 2 போடணுமா? கிடையவே கிடையாது. இன்னும் 2 கொடுத்துட்டீங்கன்னா மத்த 11 டேபிளுக்கும் உங்களுக்கு இன்கம் எலிஜிபிள். அப்ப நமக்கு 2 பேரை போட்டா ஜனவரி மாச டேபிள் இன்கம் ஃபுல்லா, 4 பேரை போட்டா 12 டேபிளும். சரிங்க சார், இப்போ எங்க சந்தேகம், ஜனவரில 2 பேரை போட்டேன், எனக்கு 1000 ரூபாய் நீங்க 80-20ல பிடிக்கிறீங்க அடுத்த டேபிள் போறதுக்கு. நீங்கன்னா சிஸ்டம் மூவ் ஆகுது. பிப்ரவரி டேபிள் உங்களை வச்சிருது சார். என்னோட 1000 ரூபாய் பிப்ரவரி டேபிள் இருக்கு சார். அதே மாதிரி என் கீழே இருக்க 10 பேர் போயிட்டாங்க சார் பிப்ரவரியில.
அங்க எனக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 இன்கம் இருக்கே சார், நான் எப்படி சார் எடுக்கிறது? உங்க பாத்தீங்களா, உங்களுக்கு இன்கம் அங்கேயும் காட்டும், பிப்ரவரியும் காட்டும், மார்ச்லயும் காட்டும். அப்ப செய்ய வேண்டியது, இன்னும் நம்ம 2 பேரை கொடுக்கல, 2 பேரும் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம் 4 பேரை கொடுத்துட்டீங்கன்னா எல்லா டேபிளுக்கும் உங்களுக்கு இன்கம் எலிஜிபிள்னு சொல்லுது. அப்ப இன்கம் எலிஜிபிள் என்றதுதான் இந்த ரூல்ஸ். இன்கமே கிடையாதுன்னு இந்த சிஸ்டம் சொல்லல. எந்த இன்கம் இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே காட்டும். அந்த எலிஜிபிலிட்டி வந்த போது நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அழகான விஷயம். இந்த மாதிரி ஒரு இலகுவா ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங்கா உங்களை சாஃப்டா லீடரை ஹேண்டில் பண்ற மிக சிறந்த பிளான். அதனாலதான் தி பெஸ்ட் பிளான் சொன்னேன் நானு. சோ உங்களுக்கு ஒவ்வொரு லெவல்லையும் இப்படி இன்கம் வருது. சோ 12 இன்கம், இங்க 12 இன்கம், பாசிவ்ல 4 இன்கம், 16 இன்கம், ஸ்பாட் கமிஷன் 1, 17 இன்கம், 18வது இன்கம். கொஞ்சம் யாரும் மத்த மதத்துல இருந்தா தப்பா நினைக்காதீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக சொல்றேன். அந்த 18 படின்னு வாங்க ஐயப்பன் கோயிலுக்கு. அதனால இந்த 18வது ராயல்டின்ற ஒரு மிகப்பெரிய அவார்ட நம்ம ஜனவரியில மகர ஜோதி அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த 18வது இன்கம் லைஃப் லாங் இந்த இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இந்த 18வது இன்கமான ராயல்டி இன்கம் அடையறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 12 பேரை கொடுத்திருக்கணும். இந்த 12 பேரை கொடுத்திருந்தா ஊட்டி அச்சீவர் ஆகலாம். பிப்ரவரி மாசம் ஊட்டில மிக கிராண்டான ஒரு செமினார் நடக்க போகுது. ஜனவரி லாஸ்ட் வீக் நடக்க போகுது. 2வது இந்த 18 பேர் கொடுத்தா ராயல்டிக்கு எலிஜிபிள் ஆறீங்க. சாரி, இந்த 12 பேர் கொடுத்தா ராயல்டிக்கு எலிஜிபிள் ஆறீங்க. இந்த 12 பேர் கொடுத்தா நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆவறீங்க. இந்த 12 என்பது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனாலதான் நம்ம 12 டேபிள் வச்சிருக்கோம். இந்த 12 என்பது நம்மளோட வாழ்நாள் முழுவதும் நீங்க ஃபுல்லா டிராவல் பண்ணுவீங்க. இந்த ட்ரஸ்ட் மூலியமா, நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் மூலியா நிறைய பணிகள் நடக்க போகுது. ஜனவரி மாசம் நம்மளுடைய ட்ரஸ்ட் ஓப்பனிங் அன்னைக்கு மிகப்பெரிய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நம்ம ஒரு கமர்ஷியல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். இந்த ட்ரஸ்ட் மெம்பர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்க நம்ம செய்ய போகக்கூடிய பணிகள் மிகப்பெரிய பணிகள். அதெல்லாம் பண்ண போறோம். அடுத்த வருஷம் பெண்கள் மட்டுமே சிறப்பாக இருக்கக்கூடிய விமன்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அதுக்காக உஷாராணி மேம் தலைமையில இன்னும் நிறைய பெண்கள், நிறைய அட்மின் டைரக்டர்ஸ், புனிதா மேம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பானுமதி மேம் மிக சிறப்பா டெய்லி 2 to 3 மணிக்கு இயங்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட கேட்டது, எனக்கு 500 பெண்கள் மட்டும் வேணும் மேடம், 500 பெண்கள் மெம்பராக வேணும், அதை மட்டும் கொடுங்க, நான் அற்புதமா ப்ராஜெக்ட் டிசைன் பண்றேன். அதுல இருந்து 2 வருஷத்துக்குள்ள ரிசர்வ் பேங்க்ல நம்மளுடைய விஷயம் பைனான்ஸ் செக்டரா மாறணும், பெண்களே நடத்தக்கூடிய பேங்க் உருவாகணும்னு சொல்லியிருக்க. அதை நோக்கி எந்த தடை இருந்தாலும் அதை தாண்டி இந்த பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஜூம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. டெய்லி 2 to 3 அற்புதமா பெண்களை வச்சு ஜூம் எடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 4 பெண்களை வைத்து ஆரம்பித்த இந்த ஜூம் இன்னைக்கு 30 பேரை கடந்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. இதுல எத்தனை பெண்கள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க அத்தனை பேரும் உஷாராணி மேம் கான்டாக்ட் பண்ணி அந்த பெண்கள் ஜூம்ல உங்களை இணைச்சிங்க. இன்னைக்கு கடலூர்ல பெண்கள் வந்திருந்தாங்க, 2 பெண்கள் வந்திருந்தாங்க. மதிப்பிற்குரிய அந்த பெண்கள்ட்ட அதான் நான் சொன்னேன், நாளைக்கே அவங்க கண்டிப்பா அந்த 2 மணி டெய்லி ஜூம்ல அவங்க மீட்டிங்ல சேர போறாங்க. சோ இந்த புதிய நபர்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஜாயின் பண்ணோம்னா அடுத்த வாரம் நம்ம டூப்ளிகேஷன் பண்ணணும். 2 ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம லீடர் கிட்ட சப்போர்ட் கேளுங்க. நீங்க சிறப்பா பண்ணுங்க. போக போக நீங்க பிளான் உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க சின்ன சின்னதா ஹவுஸ் மீட்டிங் எடுங்க. இப்ப கோயம்புத்தூர்ல வர 30ஆம் தேதி பிரம்மாண்டமான செமினார் இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஏரியாவிலும் எங்கெங்க பிசிக்கல் மீட்டிங் நடக்க போகுதுன்ற விவரங்கள் சொல்லப்படும். அதுல நீங்க வந்து கோயம்புத்தூர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஏரியாவில எங்கெல்லாம் பிசிக்கல் மீட்டிங் இருக்கோ அங்கெல்லாம் 10 பேரை வைங்க. இன்னைக்கு 12 பேர்ல கடலூர்ல மீட்டிங் நடந்தது. அடுத்த சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு 30 பேரு கடலூர்ல மீட்டிங் நடக்க போகுது. ஜனவரில இருந்து நாங்க பிளான் பண்ணிருக்குது மாதம் 200 பேரை வச்சுக்கிட்டு மாதம் மீட்டிங். சொல்ல முடியாது, அது வாரம் மீட்டிங்கா கூட மாறும். ஏன்னா டீம் பெருக பெருக நேத்து 9 பேரோடு இருந்த கடலூர் இன்றைக்கு 30 பேரோட வந்திருக்கு. அது அடுத்த வாரம் டூப்ளிகேட் ஆகும்போது 100 பேரா இருக்கும். சோ இப்படி ஆகும். கடலூர், பாண்டிச்சேரி, சீர்காழி, மாயவரம் இது 4 ஒரு ஜோனா ரெகுலர் மீட்டிங் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அங்க கோயம்புத்தூர்ல நமக்கு தெரியும். எப்படி ஐடியா எடுக்குது இந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது 1.5 மணி நேரம் பத்தாது, 2 மணி நேரம் கூட இதுல நிறைய விஷயங்கள் அழகா சொல்லிக்கிட்டே போலாம். பேக்கேஜா சொல்லலாம், இப்படி ஒர்க் பண்ணலாம், இப்படி ஒர்க் பண்ணலாம்னு. இந்த அத்தனை விஷயங்களும் நீங்க கோயம்புத்தூர்ல வந்து கலந்துக்கணும். கோயம்புத்தூர்ல காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
690 பிளஸ் ஜிஎஸ்டி, நமக்கு மதியானம் அவங்க தரக்கூடிய சாப்பாடு பிளஸ் இதர செலவுகள், அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் சேர்ந்து 810 ரூபா ஆகுது. ஆனா இங்க சிஸ்டம் உங்களை 500 ரூபா மட்டும் தான் கட்ட சொல்லுது. மீதி அமௌண்ட்டை முன்னணி தலைவர், நம்மளோட தலைவர் அவரு நான் பாத்துக்கிறேன், வெறும் 500 ரூபா மட்டும் போதும் அப்படின்னு இந்த செமினாருக்கு உங்ககிட்ட வெறும் 500 ரூபா மட்டும்தான் நீங்க பே பண்ணீங்கன்னா இந்த செமினார்ல கலந்துக்கலாம். ஊட்டி அச்சீவர்ஸ் ஜனவரி மாசம் எண்டுல சீக்கிரம் அந்த 12 முடிங்க. சோ நம்ம மைண்ட்ல 2-4-12 அப்படின்னு முடிவு பண்ணீங்க. இந்த 18 விதமான இன்கம் நம்ம என்ஜாய் பண்ணதுக்கு உடனடியா செய்வது 2 பேர். இந்த அடுத்த 11 டேபிளையும் நம்ம டிராவல் பண்ணோம்னா இன்னும் 2 பேர், அதாவது 4, அந்த 2 சேர்த்தா 4 பேர். நம்ம ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆகணும், ராயல்டி அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கு நமக்கு உள்ள போகணும். ஊட்டி அச்சீவ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் 12 தான். அப்ப ஏற்கனவே 4 போட்டோம், இன்னும் 8 பேர். சோ 2-4-12 டைரக்ட்ல இருந்தா அதை எப்ப வேணா செய்யுங்க. 5 மாசம் எடுத்துங்க, 4 மாசம் எடுத்துங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ட்ரஸ்ட்ல மெம்பரா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு எனக்கு கிடைத்த வாய்ப்பை, இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். இதுல ஒவ்வொரு பேமெண்ட்லயும் 10% டிடக்ஷன் பண்றாங்க. இந்த 10% என்ன சார் சர்வீஸ் சார்ஜ் இல்லன்னு சொன்னீங்களே, இது சர்வீஸ் சார்ஜ் இல்ல, இது ஹெல்பிங் சிஸ்டம் அப்படின்ற பேர். இந்த 10% ஒவ்வொரு மாதமும் மக்கள் முன்னிலையில இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வெயிட் பண்றவங்களுக்கு மேனுவலா 500 ரூபாய் தருது அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். அன்னைக்கு பாருங்க, இன்னும் 3 வாரங்கள்ல இது நடக்க போகுது ஜூம்ல. நீங்க எல்லாரும் ஜூமுக்கு வாங்க. அந்த பே அவுட் கமிட்டி எப்படி அழகா இந்த பேசிவ்ல ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கவங்களுக்கு எப்படி தர போறாங்கன்னு. அப்ப கண்டிப்பா ஏற்கனவே பேசிவ்ல இருக்கிறவங்களும் கண்டிப்பா நிறைய ஐடி தருவாங்க. இந்த பொன்னான நாள் வெகு விரைவில் இன்றும் 21 நாட்கள்ல நடக்க போகுது. அந்த நாள் ஒரு புனிதர்களின் நாள், ஒரு புண்ணிய விஷயம் செய்யறோம். புனிதமான விஷயங்கள் நிறைய இந்த சிஸ்டம் பண்ணுது. ஒவ்வொன்னையும் எல்லாரும் பார்த்து ரசிக்க போறீங்க. இன்னும் இந்த சிஸ்டத்துல நிறைய புதைகள் இருக்கு. டிராவல் பண்ணுங்க. ஒரு 4 வருஷம் எதை பத்தியும் திங்க் பண்ணாம இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நீங்க சரியான திட்டமிடலோடு இணைஞ்சீங்கன்னா சக்சஸ் டுகெதர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற பைபிள் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு இணங்க நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப மிக அருமையாக தெரியாதவர்களுக்கு தெரியும்படியாகவும் புரியாதவர்களுக்கு புரியும்படியாகவும் தெளிவுபடுத்தினார். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று திருக்குறளுக்கு ஏற்ப மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று முன்னாள் முதல்வர் சொன்னார். ஆனால் மக்களுக்கே இந்த சிஸ்டம், மக்களுக்காகவே இந்த சிஸ்டம் என்பது இது புதுமொழி. செய்வீர்களா என்று முன்னாள் முதல்வர் சொன்னார். ஆனால் செய்வோமே என்பதுதான் நம்ம அனைவரின் புதுமொழி என்று கூறி நம்மளுடைய முன்னணி தலைவர் எஸ்ஜிஆர் அவர்கள் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்கார். வாருங்க ஐயா. நன்றி ராமலிங்கம் சார். சங்கர் சார் ரொம்ப கிரேட், ரொம்ப அருமையா தெளிவா எப்படின்னா பேக் டு ரெவல்யூஷன், அவ்வளவுதான். மறுபடி நம்மளுடைய கேஸ் 25 ஒரு ரெவல்யூஷன் பண்ண போகுதுங்கிறதுக்கு இன்னைக்கு எடுத்த மீட்டிங் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சங்கர் சார், தேங்க்யூ ராமலிங்கம் சார். இன்னொரு முக்கியமான தகவல், நாளைக்கு பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் தூத்துக்குடியில இருந்து ராஜா சார் நாளைக்கு ஈவினிங் எடுக்க போற அந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்காக அவர் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லயும் உங்களுக்கு PDF ரெடி பண்ணி அழகா டிசைன் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை நீங்க பயன்படுத்துங்க நண்பர்களே. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், இந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம். இதை அழிப்பவர்களை பத்தி நம்ம கவலை பண்ணுகிற அவசியம் இல்லை. இங்க இருப்பவர்களை பத்தி தான் நான் கவலைப்படுவேன். போனவர்களை பத்தி நம்ம கவலை பண்ணுகிற அவசியம் இல்லை. இங்க இருப்பவர்கள் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோட நாங்க உங்க பக்கத்துல நிக்கிறோம். உங்களை கடைசி வரை கைகோர்த்து அழைச்சிட்டு போறதுக்கு அது எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நண்பர்களே. இந்த கூட்டத்துல சார் சொல்ற மாதிரி 1 to 12 அவ்வளவுதான், 1 to 4-12 அவ்வளவுதான். நீங்க முதல்ல ஜாயின் பண்ணுங்க, உங்க ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுங்க, உங்க லெவல ஆக்டிவேஷன் பண்ணுங்க. முதல்ல 2 நபர்களை கொடுங்க, சம்பாதிங்க. மறுபடி 2 நபர்களை கொடுங்க. 12 மாதங்களும் உங்களுக்கு இன்கம் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. மறுபடியும் நீங்க 12 ரெஃபரல் கொடுத்து ராயல்டி ஆகி அழகா நீங்க இந்த ட்ரஸ்ட்ல ஒரு மெம்பர் ஆகி லைஃப் லாங் மெம்பர் ஆக போறீங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுக்காக நாளைக்கே பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களால் எப்ப முடியுமோ பண்ணுங்க நண்பர்களே. வாரம் பேமெண்ட் ஐயனாரா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மிக சிறப்பா இருக்குது, ஒரு மிக சிறப்பான திட்டம். எல்லாமே ஹாப்பியா இருக்கு. பாருங்க, லாஸ்ட் வீக்ல இருந்து இந்த வாரம் டெவலப் பண்ற நல்லா தெரியுது. அடுத்த வாரம் பாருங்க, நம்ம ஜூம் 500 கிராஸ் பண்ண போகுது. அதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே, இந்த கூட்டத்துல
ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் எப்படி இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி சிரமப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்ம தான் இது வந்து தானா சேர்ந்த கூட்டத்துல. இதுக்கு யாரும் தலைவர்கள் கிடையாது, யாரும் தொண்டர்கள் கிடையாது. உங்க ப்ராஜெக்ட் இது, நீங்க கையில எடுங்க, உங்க டீமை வழிநடத்தி கொண்டு போங்க. ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன் உங்க மைண்ட் ஓப்பனுக்காக. இங்க மேல உள்ள அப்ளைன் வரல, டவுன்லைன் வரல அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியது. உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? உங்களுக்கு கீழே 25 லெவல்ல கமிஷன் யாரா, உங்களுக்கு கீழே யாரா லீடர் இருக்கா? சார் ராமலிங்கம் இல்ல, சங்கர் இல்ல, பாபு இல்ல, அதை பத்தி உங்களுக்கு தேவையில்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு தேவை. எனக்கு கீழே யாரா இருக்கா, என்னுடைய டீமை வழிநடத்தி கொண்டு பிறகு நான் தலைவனா இருக்கேன், எனக்கு கீழே போடுற என்னுடைய டீம் எனக்கு பேவுட் கொடுக்க போகுது, அவ்வளவுதான். மேல உள்ளவங்க யாரும் பேவுட் கொடுக்க போறது இல்ல. ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம், நல்ல ஒரு தலைவர்கள், நல்ல ஒரு அருமையான ஒரு பேவுட் சிஸ்டம் லீடர்ஸ்கள் இருக்காங்க உங்களுக்கு 24/7 உழைக்கிறதுக்கு. ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு முடிவெடுங்க. சிஸ்டத்துல எல்லா விஷயங்களும் சரி பண்ணப்பட்டது. நல்லா பாருங்க, 5 மாத காலம் ஒரு சின்ன சின்ன எரர் வந்தா கூட நம்மளுடைய சாப்ட்வேரும் சங்கர் சாரும் இணைந்து பணியாற்றி ஒரு சின்ன எரர் இல்லாம பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 2வது பேவுட் வாங்க போறாங்க. வர்ற செவ்வாய்க்கிழமை 4 நாள் தான் இந்த சிஸ்டம் ஓபன் ஆயிருக்குது. ஆகவே நண்பர்களே, அடுத்த வார பேவுட்ங்கிறது குறைந்தபட்சம் 1000 நபர்கள் பேவுட் வாங்கணும். தயவு செஞ்சு எல்லாம் வித்ராயல் போடுங்க. நீங்க உங்க இன்டர்னல் டிரான்ஸ்பர் பண்றத வித்ராயல் போட்டு உங்களுடைய பேமெண்ட் வந்து காமிச்சாதான் மக்கள் வந்து நீங்க இன்னும் 10 பேர் சொல்லலாம், இந்த பாருங்க பேமெண்ட் வந்திருக்கு பாருங்க. செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கே எல்லாருக்கும் பேவுட் வரப்போகுது. பேங்க்ல கூட போட முடியாது. நம்ம லீடர்ஸ் நம்ம அதான் சொல்லியிருக்கோம், 5 மணிக்கெல்லாம் பேவுட் போடணும் அப்படின்னு இருக்கோம். ஆகவே நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ இந்த சிஸ்டம் உருவாக்கி இருக்கு. ஆகவே நம்மளா சேர்ந்த கூட்டத்தை நம்ம வழிநடத்தி கொண்டு போய் நல்ல முறையில நம் குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாக இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ லாட்.